ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா. மகாபரிவா வந்துட்டு நிறைய வழிபாடுகள் ரொம்ப எளிமையான, நம்ம எல்லாருமே ஈஸியாக இந்த பிஸியான சூழலில் நம்ம எப்படி கஷ்டப்படுவோங்கிறதுக்காக ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்தந்த ஈஸியான ஒரு ஸ்லோகங்கள் நம்ம எப்படி நம்ம தெய்வத்தை வழிபடுறது அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒன்று என்னென்னா, காலங்காத்தால் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் பற்றியாலா, எழுந்த உடனேயே சூரிய உதயம் ஆறுது அழகாக. அதை ஒரு செகண்டோ 10 செகண்டோ அதை நன்னா பார்த்து சூரிய உதயத்தை நன்னா பார்த்து வேண்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியப்பட்ட கடவுள் பிரத்யேகமாக வந்துட்டு எந்த தெய்வத்தையும் நம்ம நேரில் பார்க்க முடியாது, சூரிய சந்திரனை மட்டும்தான் நேரில் பார்க்க முடியும். ஸோ பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறது சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு விநாயகர் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவா, முக்கண் முதல்வன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா முதல்ல இவருக்கு முதல் குழந்தையா பிறந்தவர் விநாயகர் சிவபெருமானுக்கு இல்லையா. அம்மா அப்பாவையும் சுற்றி வந்துட்டு ஞான பழத்தை வாங்கின்றவர். நிறைய கதைகள் இருக்கு அவரை பற்றி. சனி பகவானே இவரை முதற்கொண்டு சனி பகவான் பிடிச்சது, சிவபெருமானையே பிடிச்சார் சனீஸ்வரன். ஆனால் இவரை விநாயகரை பிடிக்க முடியலை. அவரையே ரொம்ப தள்ளி நாளைக்கு வா, நான் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவரையே பிடிக்க முடியாமல் பண்ணிவிட்டார். ஏன்னா அத்தனை ஒரு சக்தி விநாயகருக்கு உண்டு. அப்பேற்பட்ட சக்தியுடைய எப்படின்னா, மனுஷால்கிட்ட வந்துட்டு எளிமையாக ஓடி வந்துடுவார். கூப்பிட்ட குரலுக்கு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன்பா. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் அதில் வந்து உட்காந்துருவார், அரிசி மாவில் பிடிச்சி வச்சாலும் அதில் வந்து உட்காந்துருவார், சாணியில் பிடிச்சி வச்சாலும் அதில் வந்து உட்காந்துருவார். ஏன்னா நம்ம மனசார பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டை வச்சா அவர் பிள்ளையார். ஸோ அந்த மாதிரி ஒரு தெய்வம் அப்பேற்பட்டது. அவர் பெருசாக ஒன்றும் ஒரு கற்பூரம் காமிச்சாலே போகிறோம். ஆற்றுல எல்லாம் நீங்கள் பாருங்களேன், ஆற்று பெரிய கொஞ்சம் வீடு கட்டினாலும் ஆற்று வாசலில் அந்த காம்பவுண்ட் வரலையே சின்னதாக ஒரு பிள்ளையாரை வச்சு அதுக்கு ஒரு சின்ன கதவு மாதிரி வச்சு அதில் ஒரு இது வச்சுருப்பா. ஏன்னா அவருக்கு பெருசாக ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி இந்த ஒரு வாழைப்பழம், ஒரு நைவேத்தியத்துக்கு ஒரு அவுளோ பொரியோ பொட்டுக்கல்லையை வச்சாலே போகிறோம். ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இது அந்த அருகம்புல், அவருக்கு ரொம்ப அருகம்புல் எவ்வளோ ஆப்பறது, ஒரு 10 ரூபாய்க்கு நிறையா கொடுப்பாவா. அதை வாங்கி அவர் தலையில் வச்சா போகிறோம். ரொம்ப குளிர்ந்து, அருகம்புல் ரொம்ப பிடிக்கும், அவர் குளிர்ந்து போயிடுவார். அவர் நம்மளுக்கு என்றைக்கு முடியாதோ அன்றைக்கி குழக்கட்டையை வாங்கி அவருக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைங்க, ரொம்ப நல்லது. அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 4 லைனில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லி சொன்னேன்னாக்க கார்த்தால் எழுந்த உடனே குளிச்சுட்டு விநாயகரை நன்னா வேண்டிக்கிண்டு, அப்படின்னால விசேஷமான அப்படின்னு அர்த்தம், நாயகன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தலைவர்னு அர்த்தம். ஸோ விசேஷமான தலைவர் தான் நம்மளுடைய விநாயகர். ஸோ அதனால் இந்த 4 லைன் நீங்கள் ஸ்லோகத்தை சொன்னேன்னாக்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு சனி பிடிச்சாலும் அது நம்மளை விட்டு விலகி போயிடும். அத்தனை ஒரு சக்தி இந்த விநாயகருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு 4 லைன் ஸ்லோகத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். அவர் சொன்னாராம் மகாபிரிவா, இந்த ஸ்லோகத்தை நீ டெய்லி சொல்லு, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் 48 நாளையில் ஓடி போயிடும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். நீங்கள் 48 நாள் கூட வெயிட் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே போயிடும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி நம்மளுடைய விநாயகர் பெருமானுக்கு உண்டு. அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கோ, கேட்டுக்கோங்க. ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசாத பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. சீக்கிரமாக உங்கள் பிரச்சனை அத்தனை வினைகள் தீர்க்கும் விநாயகர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.